பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலம் அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டானாம். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கை வழியில துஷ்டன் உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிராக, உங்களுக்கு இடையூறாக வந்து கொண்டிருக்கிறானா? நீங்கள் அந்த துஷ்ட மனிதர்கள் மூலமாக, அந்த துஷ்டன் நிமித்தமாக, அந்த துன்மார்க்க நிமித்தமாக நீங்க பயத்திலையும் திகிலையும் வேதனையிலையும் கண்ணீரிலையும் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி. அவன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டானாம். பிரியமானவர்களை, யார் இந்த துஷ்டன்? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். எப்படியாம்? தீவினையை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். இன்றைக்கும் மனிதர்களால அநேகருக்கு பாடுகள் வருகிறது. ஒரு நல்ல காரியம் செஞ்சிட்டு இருந்தா கூட அதை தடுப்பதற்கு என்று சொல்லி அநேக துஷ்டர்கள் என்ன செய்றாங்க? எழும்புறாங்க. இன்னும் பொறாமையினால வேலை பார்க்கிற ஸ்தலங்கள்ல, இன்னும் சமுதாயத்துல நாம் நினைக்காத இடத்துல இருந்து துஷ்ட மனிதர்கள் என்ன செய்றாங்க? நமக்கு விரோதமாக என்ன செய்றாங்க? சீறி கொண்டு வருகிறார்கள். தீவினையை செய்கிற உபாயம் செய்கிற மனதென்றால் என்ன தெரியுமா? ஒரு ஒரு தீவினையை செய்கிறதுக்கு ஒரு தந்திரமான ஒரு யோசனை செய்து அதற்கு பின்பதாக ஒரு பெரிய பிளானே அந்த துஷ்டன் வச்சிருப்பாங்க. அதுதான் உபாயம் செய்தல். தந்திரமாக இவனை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும், இவனை எப்படியாவது முடித்து விட வேண்டும், இவன் கதையை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், தோல்விக்கு நேராக கொண்டு போயிடணும். அவ்வளவுதான், இதற்கு மேல அவன் தலைக்கவே கூடாது, அவன் குடும்பமே இதற்கு மேலாக என்ன செய்யக்கூடாது, தலைக்கவே கூடாது என்று சொல்லி துஷ்ட மனிதர்கள் துஷ்டத்தனமாக தந்திரமாக உபாயம் செய்கிறார்களாம். அவன் தான் துஷ்டன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். இந்த துஷ்டன் என்ன செய்ய மாட்டானா? நியாயத்தை அறிய மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதான் நியாயம்னா என்ன, நீதி என்றால் என்ன, நல்ல விஷயங்கள் என்ன, நன்மை என்ன, தீமை என்ன அப்படின்னு சொல்லி இந்த துஷ்டன் என்ன செய்ய மாட்டானா? அறிய மாட்டானா. அவனுக்கு தெரியவே தெரியாது. பாருங்க, நம்ம பேசுகிறது நம்ம நன்மையானதை பேசுகிறோமா, இல்ல நம்ம இந்த காரியம் செய்கிறது நல்ல விஷயமா தீமையான விஷயமான்னு சொல்லி கூட அவனுக்கு அந்த